एकविंशः सर्गः। तस्य तद्वचनं श्रुत्वा सीता रौद्रस्य रक्षसः आर्तादीनस्वरादीनं प्रत्युवाच शनैर्वचः। दुःखार्ता रुदती सीता वेपमाना तपस्विनी चिन्तयन्ती वरारोहा पतिमेव पतिव्रता। तृणमन्तरतः कृत्वा प्रत्युवाच शुचिस्मिता निवर्तय मनोमत्तः स्वजने क्रियतां मनः। न मां प्रार्थयितुं युक्तं सुसिद्धिमिव पापकृत् अकार्यं न मया कार्यमेकपत्न्या विगर्हितं। कुलं सम्प्राप्तया पुण्यं कुले महति जातया। एवमुक्त्वा तु वैदेही ராவணம் தம் யசஸ்வினி. பயங்கரமான ராட்சசனின் வார்த்தைகளை கேட்ட சீதா மெல்லிய குரலில் சோகமயமாக இவ்வாறு சொல்லத் தொடங்கினாள். சோகத்தில் கண்ணீர் பெருகி முகத்தில் தாரையாக வழிய நடுங்கிக் கொண்டு பதிவிரதையான அழகிய சீதா தன் கணவனை மட்டுமே தியானித்துக் கொண்டிருப்பவள் இடையில் ஒரு புல்லை போட்டுவிட்டு ஒரு மந்த புன்சிரிப்புடன் மெதுவாக பேசினாள். என்னிடமிருந்து மனதை திருப்பி உன் மனைவிகளின் மேல் அதை செலுத்து. பாவங்களை செய்தவன் சௌக்கியம் கொடுக்கும் பலன்களை எதிர்பார்ப்பது போல நீ என்னை பிரார்த்திப்பது சரியல்ல. ஒரு உச்சிதமான குலத்தில் பிறந்து இன்னொன்றில் மணந்த எனக்கு ஒருவனை கணவனாக அடைந்த நான் செய்யத்தகாத காரியத்தை செய்ய மாட்டேன். இவ்வாறு கூறிய சீதா அந்த புகழ்பெற்ற வைதேகி திரும்பி நின்று கொண்டாள். ராட்சசம் ப்ருஷ்டதः கிருத்வா பூயோ வசனமப்ரவீத். நாஹமௌபயகீ பார்யா பரபார்யா சதீ தவ. சாது தர்மமவேக்ஷஸ்வ சாது சாது விரதம் சர. யதா தவ ததான்யேஷாம் தாரா ரக்ஷ்யானி ச நிஷாச்சர. ஆத்மானமுபமாம் கிருத்வா ஸ்வேஷு தாரேஷு ரம்யதாம். அதுஷ்டம் ஸ்வேஷு தாரேஷு சபலம் சலிதேந்திரியம். நயந்தி நிகிருதி பிரஜ்ஞம் பரதாரா பராபவம். இஹ சந்தோ ந வாசந்தி சதோ வானானுவர்த்தசே. நான் இன்னொருத்தனின் மனைவி, உன்னால் முறைப்படி அடையப்பட்டவள் அல்ல. தர்மத்தின் பாதையில் செல், அதுதான் சரியான பாதை. ராட்சசனே, ராவு நேரத்தில் சஞ்சரிப்பவனே, உன் பெண்டாட்டிகளை எப்படி காப்பாயோ அப்படி இன்னொருவன் மனைவியை பாதுகாப்பது உன் கடமையாகும். உன் மனைவிகளோடு நீ சுகத்தை அனுபவி. அவர்களிடம் நீ திருப்தி அடையாமல் உன் புலன்கள் உன்னை அவர்களிடமிருந்து இழுத்து சென்று அபகீர்த்தியும் அழிவும் அனுபவிக்கும் பாதையில் செல்கிறார்கள். இங்கு சான்றோர்கள் இல்லாததால் நீ அவர்களை பின்பற்றாததால் உனக்கு மாறுபட்ட எண்ணம் ஏற்பட்டிருக்கிறது. ததா ஹி விபரீதாதே புத்திராச்சாரவர்ஜிதா. வசோ மித்யா பிரணீதாத்மா பத்யமுக்தம் விசக்ஷணைஹி. ராட்சசானாமபாவாய த்வம் வா ந வ்ரதிபத்யசே. அக்ருதாத்மானமாசாத்ய ராஜானமனயே ரதம். சம்ருத்தானி விநஷ்யந்தி ராஷ்ட்ராணி நகராணி ச. ததேயம் த்வாம் சமாசாத்ய லங்கா ரத்னௌகசங்குலா. அபராதாத்தவைகஸ்ய ந சிராத்விநசிஷ்யதி. ஸ்வக்ருதைர்ஹன்யமானஸ்ய ராவணாதீர்கதர்ஷினः அபிநந்தந்தி பூதானி விநாசே பாபகர்மணः. ஏவம் த்வாம் பாபகர்மாணம் வக்ஷ்யந்தி நிகிருதா ஜனாः. புத்தி கலங்கியவனே, சான்றோர்களின் வார்த்தைகளை கேட்டு வழிபட்டிருந்தால் ராட்சசர்கள் அழிவது நிச்சயம் என்று தெரிந்து கொண்டிருப்பாய். ஆனால் நீ
அதை புரிந்து கொள்ளவே இல்லை. தவறான முறையில் ஆளும் ராஜாவால் செழுமையான நாடுகளும் நகரங்களும் கூட அழிந்து விடுகின்றன. அதேபோல நவரத்னங்களோடு சோபித்து வரும் லங்கையும் உன்னுடைய ஒரு தவறினால் விரைவில் அடியோடு அழியப் போகிறது. உன்னுடைய பாவத்தினாலும் தொலைநோக்கு இல்லாததாலும் நீ அழியும்போது எல்லா ஜீவஜந்துக்களும் மிகவும் சந்தோஷப்பட போகின்றன. உன்னால் சேதமடைந்தவர்களும் மோசம் போனவர்களும் இந்த கொடியவன் துக்கத்தை அடைந்தான் என்று சொல்லி உன் அழிவை கொண்டாடுவார்கள். दिष्ट्यैतद्व्यसनं प्राप्तो रौद्र इत्येव हर्षिताः शक्त्या लोभयितुं नाहमैश्वर्येण धनेन वा अनन्या राघवेनाहं भास्करेण प्रभायथा उपधाय भुजं तस्य लोकनाथस्य सत्कृतं कथं नामोपधास्यामि भुजमन्यस्य कस्यचित् अहमौपायिकी भार्या तस्यैव वसुधापतेः व्रतस्नातस्य धीरस्य विद्येव विदितात्मनः साधु रावणरामेण मां समानाय दुःखिताम्. என்னை பதவி காட்டியோ செல்வத்தை காட்டியோ உன்னால் மயக்க முடியாது. எப்படி சூரியனிடமிருந்து அவன் ஒளியை பிரிக்க முடியாதோ, ராகவனிடமிருந்து நான் பிரிக்க முடியாதவள். அந்த மகாபலசாலியான உலகத் தலைவனின் புஜங்களை தலையணையாக கொண்ட நான் இன்னொருவனின் புஜத்தை எப்படி ஏற்றுக்கொள்வேன்? எப்படி கல்வியை கற்றவன் ஆத்மஞானியாக அந்த வித்தையை உணர்கிறானோ, இந்த பூமியை ஆளுபவனுக்கே நான் மனைவியாக இருக்க முடியும். ராவணா, நீ இப்பொழுது செய்யக்கூடிய உயர்ந்த காரியம் பெண் யானையை அதன் கூட்டத்தோடு சேற்றுவதைப் போல் எனக்காகவே சோகத்தில் இருக்கும் ராமரிடம் என்னை சேர்த்து வைப்பதுதான். वने वासितया सार्धं करेन्वेव गजाधिपं मित्रमौपायिकं कर्तुं रामः स्थानं परिप्सता वधं चानिच्छता घोरं त्वयासौ पुरुषर्षभः विदितः स हि धर्मज्ञः शरणागतवत्सलः तेन मैत्री भवतु ते यदि जीवितुमिच्छसि प्रसादयस्व त्वं चैनं शरणागतवत्सलं मां चास्मै प्रयतो भूत्वा निर्यातयितुमर्हसि एवं हि ते भवेत् स्वस्ति सम्प्रदाय रघुत्तमे. உன்னை நீ காப்பாற்றிக் கொள்ளவும் பயங்கரமான சாவு வேண்டாம் என்று கோரினாலும் நீ புருஷ சிரேஷ்டரான ராமரிடம் நட்பு கொள்ள வேண்டும். அறம் அறிந்த அவர், ஞானியான அவர், அவரிடம் அடைக்கலம் கோருபவரிடம் பேரன்பு செலுத்துவார். நீ உயிரோடு இருக்க விரும்பினால் அவர் சரணாகதி உடனே அடைவாயாக. ராவணா, அவரை சந்தோஷப்படுத்த முயற்சி செய். உன் புலன்களை கட்டுப்படுத்திக் கொண்டு என்னை அவருடன் சேர்த்துவை. அது ஒன்றே உனக்கு மார்க்கமாகும். வேறு எது செய்தாலும் உன் மரணம் நிச்சயம். अन्यथा त्वं हि कुर्वाणो वधं प्राप्स्यसि रावण वर्जयेद्वज्रमुत्सृष्टं वर्जयेदन्तकश्चिरं त्वद्विधं तु न संक्रुद्धो लोकनाथः स राघवः रामस्य धनुषः शब्दं श्रोष्यसि त्वं महास्वनं शतक्रतुविसृष्टस्य निर्घोषमशनेरिव इह शीघ्रं सुपर्वाणो ज्वलितास्या इवोरगाः इषवो निपतिष्यन्ति रामलक्ष्मणलक्षणाः रक्षांसि परिनिघ्नन्तः पुर्यामस्यां समन्ततः. இந்திரனின் வஜ்ராயுதத்தை தப்பினாலும் யமனிடமிருந்து தப்பினாலும் ஒருவேளை தப்பலாம். ஆனால் கோபமடைந்த லோகநாயகரிடமிருந்து, அந்த ராகவனிடமிருந்து நீ தப்பவே முடியாது. இந்திரனின் வஜ்ராயுதத்தை போல்
ராமரின் வில்லை நீ கேட்கத்தான் போகிறாய். சர்ப்பத் தலைகளைப் போல் தோன்றும் அந்த பாணங்கள் இந்த இடத்தில் விரைவில் வந்து பாயும். ரெக்கைகள் நுனியில் கொண்ட பாணங்கள் யாராலும் நிறுத்தப்படவே முடியாதவை. அவைகள் வந்து இந்த நகரத்தின் ராட்சசர்களை கொன்றுவிடப் போகின்றன. असम्पातं करिष्यन्ति पतन्तः कङ्कवाससः राक्षसेन्द्रमहासर्पान् सराम गरुडो महान् उद्धरिष्यति वेगेन वैनतेय इवोरगान् उपनिष्यति मां भर्ता त्वत्तः शीघ्रमरिन्दमः असुरेभ्यः श्रियं दीप्तां विष्णुस्त्रिभिरवक्रमः जनस्थाने हतस्थाने निहते रक्षसां बले अशक्तेन त्वया रक्षः कृतमेतदसाधु वै आश्रमं तु तयोः शून्यं प्रविश्य नरसिंहयोः. வினதையின் மகன் கருடன் எப்படி சர்ப்பங்களை அழிப்பானோ, ராமரும் ராட்சசர்கள் என்கிற சர்ப்பங்களை அழிப்பார். மகாவிஷ்ணு வாமனாவதாரத்தில் 3 அடி வைத்து திரிவிக்ரமனாக அசுரர்களிடமிருந்து ராஜலக்ஷ்மியை பறித்து சென்றார் போல, என் கணவர், எதிரிகளை அடைக்கும் என் நாயகர் உன்னிடமிருந்து என்னை அழைத்து செல்லப் போகிறார். ராட்சசனே, ஜனஸ்தானத்தில் ராட்சசர்களின் பலம் முற்றிலும் அழிக்கப்பட்ட போது உன் இயலாமையில் நீ இந்த காரியம் செய்திருக்கிறாய். அற்பனே, சிங்கங்களான இருவரும் ஆசிரமத்தில் இல்லாத போது நீ இந்த நீச்ச காரியத்தை செய்திருக்கிறாய். गोचरं गतयोर्भ्रात्रोरपनीता त्वयाधम न हि गन्धमुपाघ्राय रामलक्ष्मणयोस्त्वया शक्यं सन्दर्शनस्थातुं शुना शार्दूलयोरिव तस्य ते विग्रहेताभ्यां युगग्रहणमस्थिरम् वृत्रस्येवेन्द्रबाहुभ्यां बाहोरेकस्य निग्रहः क्षिप्रं तव सनाथो मे रामः सौमित्रिणा सह तोयमल्पमिवादित्यः प्राणानादस्य ते शरैः गिरिं कुबेरस्य गतोऽथवालयं सभां गतो वा वरुणस्य राज्ञः असंशयं दाशरथेर्न मोक्ष्यसे महाद्रुमः कालहतोशनेरिव. इत्यार्षे श्रीमद् रामायणे सुन्दरकाण्डे 21 सर्गः. நாய் புலி வாசனையைக் கொண்டு எப்படி நெருங்காதோ, நீ ராம லக்ஷ்மணர் சுவாசக்காற்றை நுகர்ந்திருந்தால் அவர்கள் எதிரே நிற்கக்கூட உன்னால் முடியாது. உன்னைப் போல் ஒரு ஜீவனுக்கு வெற்றி என்பது அசம்பவம். ஒரு கையுடன் இருந்த விருத்திராசுரன் 2 கைகளுடன் இருந்த இந்திரனுடன் போர் செய்து தோல்வி அடைந்ததைப் போல அவ்விருவருடன் நீ யுத்தம் செய்தால் நிச்சயமாக உனக்கு வெற்றி கிடைக்காது. குட்டையில் தேங்கி நிற்கும் குறைந்த அளவு நீரை சூரியன் உரித்து விடுவதைப் போல என் பிராணநாதர் ராமரும் சுமித்ரா புத்திரன் லக்ஷ்மணரும் விரைவில் உன் உயிரை எடுக்கப் போகிறார்கள். ஆயுட்காலம் முடிந்து விட்டதென்றால் மிக பெரிய மரமும் இடியிலிருந்து தப்ப முடியாதது போல நீ குபேரன் வசிக்கும் மலையில் ஒளிந்தாலும் வருணனுடைய சபைக்கு சென்றாலும் தசரத குமாரர்களிடமிருந்து நீ தப்பிக்கவே முடியாது என்று அதே நிதானமான குரலில் சொல்லி முடித்தாள் சீதை. ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் சுந்தரகாண்டத்தில் 21ஆம் சர்க்கம் சம்பூர்ணம். 22 सर्गः. सीताया वचनं श्रुत्वा परुषं राक्षसाधिपः प्रत्युवाच ततः सीतां विप्रियं प्रियदर्शनां यथा यथा सान्त्वयिता वश्यस्त्रीणां तथा तथा यथा यथा प्रियं वक्ता
परिभूतस्तथा तथा सन्नियच्छति मे क्रोधं त्वयि कामः समुत्थितः द्रवतो मार्गमासाद्य हयान्निवसुसारथिः वामः कामो मनुष्याणां यस्मिन् किल निबध्यते जने तस्मिंस्त्वनुक्रोशः स्नेहश्च किल जायते ये तस्मात् कारणान्न त्वां घातयामि वरानने वधार्हामवमानार्हां मिथ्या प्रव्रजिते रतां परुषानीह वाक्यानि यानि यानि ब्रवीषि मां तेषु तेषु वधो युक्तस्तव मैथिलिदारुणः. அழகான சீதையின் கடோரமான செவிகளுக்கு நாராசமாக இருக்கும் வார்த்தைகளை கேட்ட ராவணன் இவ்வாறு பதிலளித்தான். ஒரு காமுகன் தன் காதலியிடம் எவ்வளவு இனிமையாக பேசினாலும் அவனுக்கு கிடைப்பது தோல்வியும் அவமானமும் தான். குதிரைகளை தவறான பாதையில் போகாமல் தடுக்கும் தேரோட்டியைப் போல எனக்கு உன்மேல் இருக்கும் காமம்தான் என் கோபத்தை அடைத்து வைத்திருக்கிறது. காமம் ஏற்படும் இடத்தில் தயையும் சிநேகமும் உண்டாவது இயல்புதான். அழகியே, இந்த ஒரு காரணத்துக்காக நீ மரணத்திற்குரியவளாக இருந்தாலும் அவமானத்திற்குரியவளாக இருந்தாலும் நான் உன்னை கொல்லப்போவதில்லை. நீ சொன்ன ஒரு வார்த்தைக்கும் மரணமே உச்சிதமான தண்டனை. ஏவ முக்த்வா து வைதேஹீம் ராவணோ ராக்ஷசாதிபஹ क्रोधः संरम्भ संयुक्तः सीता मुक्तरमब्रवीत् द्वौ मासौ रक्षितव्यौ मे यो वधिस्ते मया कृतः ततः शयनमारोह मम त्वं वरवर्णिनि ऊर्ध्वं त्वाभ्यां तु मासाभ्यां भर्तारं मामनिच्छति मम त्वां प्रातराशार्थमालभन्ते महानसे तां तर्ज्यमानां सम्प्रेक्ष्य राक्षसेन्द्रेण जानकी देवगन्धर्वकन्यास्ता விஷே துர்விகிருதேக்ஷனா. வைதேகியிடம் இவ்வாறு சொன்ன ராவணனுக்கு ஆத்திரம் பொங்கி மறுபடியும் பேசினான். உனக்கு இன்னும் 2 மாத காலம் ஒதுக்குகிறேன். அதற்குள் நீ என்னுடைய படுக்கையில் பங்கேற்க வேண்டும். அப்படி நடக்காவிட்டால், நீ என்னை கணவனாக ஏற்றுக்கொள்ளாமல் போனால் என் சமையலறையில் சமையற்காரர்கள் சிற்றுண்டிக்காக உன்னை பக்குவம் செய்து விடுவார்கள். இப்படி ஜானகியிடம் கடுமையாக பேசிய ராவணனை கேட்ட தேவ கந்தர்வ பெண்கள், ராவணனுடன் வந்தவர்கள் மனதில் சோகமும் கண்களில் தண்ணீரும் கொண்டார்கள். ஓஷ்டப்ரகாரைரபரா வக்த்ரைர்நேத்ரைஸ்ததா பராஹ சீதாமாஸ்வாசயாமாசு ஸ்தர்ஜிதாம் தேன ரக்ஷசா தாபிராஸ்வாசிதா சீதா ராவணம் ராக்ஷசாதிபம் உவாச்சாத்மஹிதம் வாக்யம் விருத்தசௌண்டீர்யகர்விதம் நூனம் ந தே ஜனः கஸ்சிதஸ்தி நிஸ்ரேயசே ஸ்திதः நிவாரயதி யோ ந த்வாம் கர்மணோஸ்மாத்விகர்ஹிதாத் மாம் ஹி தர்மாத்மனः பத்னீம் शचीमिव शचीपतेः त्वदन्यस्त्रिषु लोकेषु प्रार्थयेन्मनसापि कः राक्षसाधमरामस्य भार्याममित तेजसः उक्तवानसि यच्चापं क्व गतस्तस्य मोक्ष्यसे. ராட்சசேந்திரனால் அதட்டப்பட்ட சீதைக்கு அந்த பெண்கள் அவர்களின் உதடுகளை அசைத்தும் கண்களாலும் முகபாவங்களாலும் ஆறுதல் கூறினார்கள். அவர்களின் ஜாடைகளால் தைரியம் கொண்ட சீதா அவளுடைய கற்புத்திரத்தின் மகிமையில் பெரும் நம்பிக்கை வைத்து ராவணனுக்கு நன்மை தரக்கூடிய வார்த்தைகளை சொன்னாள். அழிவை நோக்கி செல்லும் உனக்கு இந்த காரியத்திலிருந்து தடுத்து நிறுத்துவதற்கு இங்கு யாருமே இல்லையே.
இந்திரனுடைய பத்தினியான இந்திராணி போன்றவளும் தர்மாத்மாவான ராமருடைய பத்னியுமான என்னை இம்மூவுலகிலும் உன்னை தவிர வேறு எவனால் இப்படி பிரார்த்திக்க முடியும்? நீச்ச ராட்சசனே, பராக்கிரமரான ராமருடைய மனைவியான என்னை பார்த்து பாவகரமான எந்த வார்த்தைகள் சொன்னாயோ அதன் பலனிலிருந்து எப்படி தப்பப் போகிறாய்? யதா திருப்தஸ்ச மாதங்கः சசஸ்ச சஹிதோ வனே ததா த்விரதவத்ராமஸ்த்வம் நீச்ச சசவத் ஸ்மிருதः சத்வமிஸ்வாஸ்குநாதம் வை க்ஷிபன்னிஹ ந லஜ்ஜசே சக்ஷுஷோர்விஷயம் தஸ்ய ந தாவதுபகச்சசி இமே தே நயனே க்ரூரே விரூபே கிருஷ்ணபிங்களே क्षितौ न पतिते कस्मान् मामनार्य निरीक्षतः तस्य धर्मात्मनः पत्नीं स्नुषां दशरथस्य च कथं व्याहरतो मां ते न जिह्वा व्यवशीर्यते. உங்கள் இருவருக்கும் மத்தியில் போர் நடைபெற்றால் நீ முயலைப் போலவும் ராமர் மதயானையைப் போலவும் இருக்க அவர் உன்னை ஒரு நொடியில் வென்று விடுவார். அப்படிப்பட்ட நீ அவர் கண்ணில் படாமல் அவர் இங்கு இல்லாத போது அந்த இக்ஷ்வாகு குலநாதனை நிந்தனை செய்கிறாய். இழிந்தவனே, உன் குரூர விகாரமான கண்கள் என்னை பார்த்த போதே ஏன் பூமியில் விழுந்து விடவில்லை? ராமரின் தர்மபத்னியுமான தசரத மகாராஜாவின் நாட்டு பெண்ணுமான என்னை பார்த்து தகாத வார்த்தைகளை சொன்ன உன் நாக்கு ஏன் இன்னும் அருந்து விழவில்லை? असन्देशात्तु रामस्य तपसश्चानुपालनात् न त्वां कुर्मि दशग्रीव भस्म भस्मार्हतेजसा नापहर्तुमहं शक्या तस्या रामस्य धीमतः विधिस्तव वधार्थाय विहितो नात्र संशयः शूरेण धनदभ्रात्रा बलैः समुदितेन च अपोह्य रामं कस्माद्दि दारचौर्यं त्वया कृतं सीताया वचनं श्रुत्वा रावणो राक्षसाधिपः विवृत्य नयने क्रूरे ஜானகி மன்வவைக்ஷத. ராமரிடமிருந்து நான் உத்தரவு பெறவில்லை. நியமங்களோடு கூடிய ஒரு தவ வாழ்க்கையில் இருக்கிறேன். அதனால்தான் உன்னை என் ஒளியாலேயே சாம்பலாக்கக்கூடிய சக்தி எனக்கு இருந்தாலும் அது செய்யாமல் இருக்கிறேன். ராமர் எதிரில் இருக்கும்போது உன்னால் என்னை அபகரிக்க முடியவில்லை. உன் மரணத்திற்காக தான் விதியின் விளையாட்டிது. இல்லையென்றால் குபேரனை சகோதரனாக கொண்டவனும் மிக பெரிய சேனையை கொண்டவனுமான நீ இந்த நீச்ச காரியத்தில் ராமரின் மனைவியை ஏன் ஒளிந்து மறைந்து அபகரிக்க வேண்டும்? சீதையின் இவ்வார்த்தைகளை கேட்ட ராவணன் தன் குரூரமான கண்களுடன் ஜானகியை பார்த்தான். நீலஜீமூத சங்காஷோ மகாபுஜ சிரோதரஹ सिंहसत्त्वगति श्रीमान् दीप्तजिह्वाग्रलोचनः जलाग्रमकुटप्रांशुश्चित्रमाल्यानुलेपनः रक्तमाल्याम्बरधरस्तप्ताङ्गदविभूषणः श्रोणीसूत्रेण महता मेचकेन सुसंवृतः अमृतोत्पादनद्धेन भुजगेनेव मन्दरः द्वाभ्यां सपरिपूर्णाभ्यां भुजाभ्यां राक्षसेश्वरः शुशुभे चलसङ्काशः शृङ्गाभ्यामिव मन्दरः. அப்பொழுது ராவணன் கருமேகத்தை போலவும் மகாபுஜங்களை கொண்டவனுமாக அந்த 10 தலைகளை தாங்கியவனுமாக சிம்ஹநடையை பெற்றவனுமாக தீப்பொறிகள் பறக்கும் நாக்கும் கண்களுடையவனாக தென்பட்டான். தலையில் இருக்கும் கிரீட்டம் ஆடியது. தரித்திருக்கும் சிகப்பு மாலைகளும் ஆடைகளும் நெருப்பில் எரிந்த வண்ணம் இருந்தன.
பொன் ஆபரணங்கள் ஜொலித்து கொழுந்து விட்டு எரிவது போல் தோன்றின. மந்தர பர்வதத்தை அமிர்தத்துக்காக பார்க்கடலை கடையும் போது வாசுகியை அதை சுற்றி கட்டியிருந்தார் போல அவன் தன் இடுப்பில் ஒரு இந்திரநீலமணி கயிற்றை கட்டியிருந்தான். அந்த ராட்சச ராஜன் 2 பரிபூர்ண புஜங்களை கொண்டவன், 2 சிகரங்களை கொண்ட சாக்ஷாத் மந்தர பர்வதத்தை போலவே காட்சியளித்தான். தருணாதித்ய வர்ணாபியாம் குண்டலாபியாம் விபூஷிதः ரக்தபல்லவ புஷ்பாபியாம் அசோகாபியாமிவாச்சலः सकल्पवृक्ष प्रतिमो वसन्त इव मूर्तिमान् श्मशान चैत्य प्रतिमो भूषितोऽपि भयङ्करः अवेक्षमानो वैदेहीं कोपसंरक्तलोचनः उवाच रावणः सीतां भुजङ्ग इव निश्वसन्. விடிய காலை சூரியனைப் போலவும் ஒரு பெரிய மலையில் 2 அசோக மரங்கள் சிவந்த பூக்களோடு இருப்பது போலவும் அவன் 2 காதுகளிலும் கர்ணகுண்டலங்கள் போட்டிருந்தான். சர்வ கோரிக்கைகளையும் நிறைவேற்றும் கல்பவிருட்சத்தை போலிருந்தான். வசந்த ரித்துவே இவன்தானோ என்று தோன்றியது. மயானத்தில் இருக்கும் சமாதி போலிருந்தான். எல்லா ஆபரணங்களால் அலங்கரித்து இருந்தாலும் பார்க்க பயங்கரமாக இருந்தான். வைதேகியை சிவந்த கண்களுடனும் பாம்பை போல பெருமூச்சு விட்டு கொண்டும் இவ்வாறு ராவணன் கூறினான். அனயேனாபிசம்பன்னமர்த்தஹீனமனுவ்ரதே நாஷயாம்யஹ மத்யத்வாம் சூர்யः சந்தியாமிவௌஜசா இத்யுக்த்வா மைதிலீம் ராஜா ராவணः சத்ருராவணः சந்திதேஷ ததः சர்வா राक्षसीर्घोरदर्शनाः एकाक्षीमेककर्णां च कर्णप्रावरणां तथा गोकर्णीं हस्तिकर्णीं च लम्बकर्णीमकर्णिकां हस्तिपाद्यश्वपाद्यौ च गोपादीं पादचूलिकाम् एकाक्षीमेकपादीं च பிரதுபாதீமபாதிகாம். செயல்திறன் அற்றவனும் பொருள் இல்லாதவனுமான ராமனை இன்னும் நம்பிக்கொண்டிருக்கும் உன்னை இன்றைக்கே இப்பொழுதே விடியற்கால இருட்டை தன் ஒளியால் சூரியன் அழிப்பதைப் போல ஒழித்துவிடப் போகிறேன். இப்படி ஆத்திரத்தில் மைதிலியிடம் பேசியதும் ராஜா ராவணன், எதிரிகளை கதறவடிக்கும் ராவணன் அரக்கிகள் எல்லோருக்கும் உத்தரவு பிறப்பித்தான். ஒற்றை கண்ணுடையவள், ஒற்றை காதுடையவள், மூடிய காதுடையவள், பசுவின் காதுடையவள், யானையின் காதுடையவள், தொங்கும் காதுடையவள், காதே இல்லாதவள், யானை, குதிரை, பசுவின் கால்களுடையவர்கள், காலில் முடிகொண்டவர்கள், ஒற்றை கண் கால் உடையவர்கள், பெருத்த பாதங்கள் உடையவர், கால்களே இல்லாதவளும். அதிமாத்திர சிரோக்ரீவாம் அதிமாத்திர குச்சோதரீம் அதிமாத்ராஸ்ய நேத்ராம் ச தீர்க்கஜிஹ்வாம் அஜிஹ்விகாம் அநாசிகாம் சிங்கமுகீம் கோமுகீம் சூகரீமுகீம் யதா மத்வஷகா சீதா க்ஷிப்ரம் பவதி ஜானகி ததா குருத ராக்ஷஸ்யः சர்வாः க்ஷிப்ரம் சமேத்ய ச प्रतिलोमानुलोमैश्च सामदानादिभेदनैः आवर्जयत वैदेहीं दण्डस्योद्यमनेन च इति प्रतिसमादिश्य ராட்சசேந்திரः புனः புனः. ஒற்றை கழுத்துடையவளும் பெரிய தலையுடையவளும் பெரிய மார்பகங்களும் வயிறும் உள்ளவர்களும் பெரிய முகமும் கண்களும் உடையவர்களும் பெரிய நாக்குடையவளும் நாக்கே இல்லாதவளும் மூக்கில்லாதவளும் சிங்கம், பசு, பன்றியின் முகமுடையவர்களும் இவர்கள் எல்லோரையும் பார்த்து ராவணன் சொன்னான், ராட்சசிகளே, இந்த சீதையை, ஜானகியை என் வசப்படுத்துங்கள். எந்த முறையில் வேண்டுமானாலும் அது நடக்க வேண்டும். சாமதான தண்ட பேத முறையானாலும் ஆகட்டும். இதை அந்த அரக்கிகளிடம் மீண்டும் மீண்டும் கூறிய பின்
ராட்சசேந்திரன் ஜானகியின் மேல் அபார காமத்தின் நெருப்பின் அனலில் எரிந்து அவளை பயமுறுத்தினான். काममन्युपरीतात्मा जानकीं पर्यतर्जयत् उपगम्य ततः क्षिप्रं राक्षसी धान्यमालिनी परिष्वज्य दशग्रीवमिदं वचनमब्रवीत् मया क्रीड महाराज सीतया किं तवानया विवर्णया कृपणया मानुष्या राक्षसेश्वरः नूनमस्या महाराज न दिव्यान् भोगसत्तमान् विदधात्यमरश्रेष्ठस्तव बाहुबलार्जितान् अकामां कामयानस्य शरीरमुपतप्यते. அப்பொழுது தானியமாலினி என்ற ராட்சசி 10 தலை ராவணனை அணுகி அவனை தழுவிக்கொண்டு பேசினாள். மன்னா, என்னுடன் உல்லாசமாக இருங்கள். ஒளி இழந்த விருப்பமில்லாத மானிட மங்கையான இந்த சீதையால் உங்களுக்கு என்ன பிரயோஜனம்? மாமன்னனே, உங்கள் புஜபலத்தால் சம்பாதித்த திவ்யமான உத்தம போகங்களை இவள் அனுபவிப்பதற்கு அல்ல. விருப்பப்படாதவளிடம் காமம் கொண்டால் தேகம் எரிந்துதான் போகும். அதே சமயம் விருப்பப்பட்டவர்களிடம் காமம் சுகபோகங்களை அளிக்கும். इच्छन्तीं कामयानस्य प्रीतिर्भवति शोभना एवमुक्तस्तु राक्षस्या समुक्षिप्तस्ततो बली प्रहसन्मेघसङ्काशो राक्षसः सन्न्यवर्तत प्रस्थितः सदशग्रीवः कम्पयन्निव मेदिनीं ज्वलद्भास्करवर्णाभं प्रविवेश निवेशनं देवगन्धर्वकन्याश्च नागकन्याश्च सर्वतः परिवार्य दशग्रीवं विविशस्तद्गृहोत्तमं समैथिलीं धर्मपरामवस्थितां प्रवेपमानां परिभत्स्य रावणः विहाय सीतां मदनेन मोहितः स्वमेव वेश्म प्रविवेश भास्वरम्. इत्यार्षे श्रीमद् रामायणे सुन्दरकाण्डे 12 सर्गः. இப்படி அந்த ராட்சசி சொன்னதும் மகாபலசாலியான ராட்சசன் கருமேகத்தை போல் இருப்பவன் இகழ்ச்சியாக சிரித்துக்கொண்டே திரும்பினான். 10 தலை ராவணன் பூமியையே அதிர வைத்த பதங்களுடன் சூரியனால் பிரகாசிக்கும் தன் அரண்மனைக்கு திரும்பி வந்தான். தேவ கந்தர்வ நாக கன்னிகைகளும் அவனை பின்தொடர்ந்து மாளிகைக்கு திரும்பினார்கள். பதிவிரதா, தர்மத்தை காப்பாற்றுவதிலேயே நோக்கமுள்ள தேவி மைதிலியை மிரட்டிவிட்டு நடுங்க செய்துவிட்டு காமத்தால் மனம் மயங்கிய ராவணன் பேரொளி வீசிக்கொண்டிருந்த தன்னுடைய மாளிகையில் பிரவேசித்தான். ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் சுந்தரகாண்டத்தில் 22ஆம் சர்க்கம் சம்பூர்ணம். 13 सर्गः. इत्युक्त्वा मैथिलीं राजा रावणः शत्रुरावणः सन्दिश्य च ततः सर्वा राक्षसीर्निर्जगामः. निष्क्रान्ते राक्षसेन्द्रे तु पुनरन्तः पुरं गते राक्षस्यो भीमरूपास्ताः सीतां समभिदुद्रुवुः. ततः सीतामुपागम्य राक्षस्यः क्रोधमूर्छिताः परं परुषया वाचा வைதேஹீமிதமப்ருவன். இப்படி கடுமையாக பேசி விரோதிகளை கதறச் செய்யும் ராவணன் ராட்சசிகளுக்கு உத்தரவிட்டு வெளியேறினான். ராட்சசேந்திரன் அரண்மனைக்கு திரும்பியதும் அந்த பயங்கரமான ராட்சசிகள் சீதையை நோக்கி விரைந்தார்கள். சீதையை சூழ்ந்து நின்று ஆத்திரம் பொங்க அவர்கள் வைதேகியிடம் இந்த கடோரமான வார்த்தைகளை சொன்னார்கள். பௌலஸ்த்யஸ்ய வரிஷ்டஸ்ய
रावणस्य महात्मनः दशग्रीवस्य भार्या त्वं सीतेन बहुमन्यसे ततस्त्वेकजटा नाम राक्षसी वाक्यमब्रवीत् आमन्त्र्य क्रोधतां राक्षी सीतां करतलोदरीं प्रजापतीनां षण्णां तु चतुर्थो यः प्रजापतिः मानसो ब्रह्मणः पुत्रः पुलस्त्य इति विश्रुतः पुलस्त्यस्य तु तेजस्वी महर्षिर्मानसः सुतः नाम्नां सविश्रवा नाम प्रजापतिसमप्रभः तस्य पुत्रो विशालाक्षी रावणः शत्रुरावणः तस्य त्वं राक्षसेन्द्रस्य भार्या भवितुमर्हसि. சீதே, புலஸ்திய முனிவரின் சர்வசிரேஷ்ட பேரனாகிய 10 தலை ராவணனுக்கு மனைவியாக இருப்பதை நீ பெரிதாக எண்ணவில்லையே. ஏகஜடை என்கிற ராட்சசி அப்பொழுது கைப்பிடி அளவேயான இடையுடைய சீதையிடம் சொன்னாள். பிரம்மாவின் மானசீக புத்திரர்களான 6 பிரஜாபதிகளில் 4வது பிரஜாபதிதான் புலஸ்திய முனிவர். இந்த தேஜஸ்வி முனிவருக்கு விஸ்ரவஸ் என்கிற மகன் பிரஜாபதிகளுக்கு சமமானவர். அழகான கண்கள் கொண்டவளே, விஸ்ரவசுக்கு ராவணன் என்று விரோதிகளை கதறச் செய்யும் ஒரு மகன். அவருக்கு நீ மனைவியாக தகுந்தவள். சர்வாங்க சுந்தரியே, ஏன் இதை நீ ஒப்புக்கொள்ள மாட்டேன் என்கிறாய்? மயோக்தம் சாரு சர்வாங்கி வாக்கியம் கிம் நானுமன்யசே ததோ ஹரிஜடா நாம ராட்சசி வாக்கியமப்ரவீத் விவர்த்திய நயனே கோபான் மார்ஜா ரசதிருஷேக்ஷனா येन देवास्त्रयस्त्रिंशत् देवराजश्च निर्जिताः तस्य त्वं राक्षसेन्द्रस्य भार्या भवितुमर्हसि. ततस्तु प्रगसा नाम राक्षसी क्रोधमूर्छिता भर्त्सयन्ती तदा घोरमिदं वचनमब्रवीत् वीर्योत्सिक्तस्य शूरस्य सङ्ग्रामेष्वनिवर्तिनः बलिनो वीर्ययुक्तस्य भार्या त्वं किं न लप्स्यसे प्रियां बहुमतां भार्यां त्यक्त्वा राजा महाबलः सर्वासां च महाभागां त्वामुपैष्यति रावणः समृद्धं स्त्रीसहस्रेण நானாரத்னோபசோபிதம். ஹரிஜடை என்றும் அரக்கி கோபத்தில் அவள் கண்களை உருட்டிக் கொண்டு சொன்னாள், 33 தேவர்களையும் இந்திரனையும் வென்ற ராட்சசேந்திரனை நீ மணப்பதற்கு தகுந்தவள். பிரகசி என்ற அரக்கி ஆத்திரத்தில் சீதையிடம் சொன்னாள், தீர வீர பராக்கிரமம் கொண்ட ஒருவனை, யுத்த பூமியில் தோல்வியே அறியாதவனை நீ ஏன் நிராகரிக்கிறாய்? தன் இஷ்டப்பட்ட அழகான மனைவி மண்டோதரியையும் விட்டுவிட்டு ராவணன் உன்னை தேடி வருகிறார். செல்வங்களும் பெண்களும் பல்வேறு ரத்னங்களையும் தன் அந்தப்புரத்திலேயே உதறி தள்ளிவிட்டு அவர் உன்னை நாடி வருகிறார். அந்தఃபுரம் சமுத்ஸ்ருஜ்ய த்வாமுபைஷ்யதி ராவணः அன்யா து விகடா நாம ராக்ஷசி வாக்கியமப்ரவீத் असकृद्धेवता युद्धे नागगन्धर्वदानवाः निर्जिताः समरे येन सते पार्श्वमुपागतः तस्य सर्वसमृद्धस्य रावणस्य महात्मनः किमध्य राक्षसेन्द्रस्य भार्या त्वं नेच्छसे धमे. இன்னொரு ராட்சசி விகடா என்றவள் தேவ நாக கந்தர்வர்களை போரில் தோற்கடித்த ராவணன் உன்னிடத்தில் வருகிறார் என்று சொன்னாள். நீச்ச பெண்ணே, அந்த மகாபலியான சர்வ சம்பத்துகளும் உடைய ராவணனின் மனைவியாக இன்னுமா நீ தயங்குகிறாய்? ததஸ்து துர்முகி நாம ராக்ஷசி வாக்கியமப்ரவீத் யஸ்ய சூர்யோ ந தபதி பீதோ யஸ்ய ச மாருதः நவாதி சாசி தாபாங்கே கிம் த்வம் தஸ்ய ந திஷ்டசி
पुष्पवृष्टिं च तरवो मुमुचुर्यस्य वै भयात् शैलाश्च शुभ्रूपानीयं जलदाश्च यदेच्छति तस्य नैऋतराजस्य राजराजस्य भामिनी किं त्वं न कुरुषे बुद्धिं भार्यार्थे रावणस्य हि साधु ते तत्त्वतो देवी कथितं साधु भामिनी गृहान सुस्मिते वाक्यमन्यथा न भविष्यसि इत्यार्षे श्रीमद् रामायणे सुन्दरकाण्डे 13 सर्गः. துர்முகி என்றவள் சொன்னாள், யாரிடம் பயம் கொண்டு சூரியன் கொதிக்க மாட்டானோ, வாயு பேய்காற்று வீசுவதில்லையோ, அழகிய கடைக்கண்ணாளே, அப்படிப்பட்டவரை நீ ஏன் விரும்பவில்லை? பயத்தில் மரங்கள் புஷ்பங்களை உதிர்கின்றன, பர்வதங்களும் மேகங்களும் மழையை பொழிகின்றன. அழகிய புருவத்தாளே, அப்படிப்பட்ட ராட்சச ராஜனும் பேரரசுமான ராவணனுடைய மனைவியாகி விடுவது என்ற முடிவை நீ ஏன் எடுக்க மாட்டேன் என்கிறாய்? பெண்ணரசியே, உன் நலனுக்காக எங்களால் முடிவதை சொன்னோம். அழகிய நகையாளே, எங்கள் அறிவுரையை ஏற்றுக்கொள், இல்லை என்றால் நீ உயிரோடு இருக்க மாட்டாய். ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் சுந்தரகாண்டத்தில் 23 சர்க்கம் சம்பூர்ணம். 24 सर्गः. ततः सीतामुपागम्य राक्षस्यो विकृताननाः परुषं परुषा नार्य ऊचुस्तां वाक्यमप्रियं किं त्वमन्तःपुरे सीते सर्वभूतमनोहरे महार्हशयनोपेते नवासमनुमन्यसे मानुषी मानुषस्यैव भार्या त्वं बहुमन्यसे प्रत्याहरमनोरामा न त्वं जातु भविष्यसि त्रैलोक्यवसुभोक्तारं रावणं राक्षसेश्वरं भर्तारमुपसङ्गम्य विहरस्व यथा सुखं मानुषी मानुषं तं तु राममिच्छसि शोभने राज्याद्भृष्टमसिद्धार्थं விக்லவம் துவமனிந்திதே. அந்த ராட்சசிகள் மீண்டும் சீதையை சூழ்ந்து நின்றவாறு இக்கடோர வார்த்தைகளை சொன்னார்கள். சீதே, அழகான அரண்மனை, உயர்ந்த அந்தப்புரம், இதை நீ ஏன் மறுக்கிறாய்? நீயோ ஒரு மானிடப் பெண். ஒரு மானிடனை மணந்திருப்பதில் உனக்கு பெருமை. ராமனிடமிருந்து உன் மனதை திருப்பு, அல்லது உன் உயிரை இழப்பாய். இம்மூவுலகில் இருக்கும் சம்பத்துக்கெல்லாம் அதிபதியான ராவணனை மணந்து எல்லா சுகபோகங்களையும் அனுபவி. பிரகாசமானவளே, நாட்டிலிருந்து துரத்தப்பட்டவனும் நம்பிக்கை இழந்தவனும் ஆண்மையற்றவனுமான மானுடன் ராமனை மானுட பெண்ணான நீ விரும்புகிறாய். ராக்ஷசீனாம் வசஹ் ஸ்ருத்வா சீதா பத்மநிபேக்ஷணா नेत्राभ्यामश्रुपूर्णाभ्यामिदं वचनमब्रवीत् यदिदं लोकविद्विष्टमुदाहरतः सङ्गताः नैतन्मनसि वाक्यं मे किल्बिषं प्रतिभाति वः न मानुषी राक्षसस्य भार्या भवितुमर्हति कामं खादत मां सर्वा न करिष्यामि वो वचः दीनो वा राज्यहीनो वा यो मे भर्ता स मे गुरुः तं नित्यमनुरक्तास्मि यथा सूर्यं सुवर्चला. இப்படி ராட்சசிகள் பேசுவதையெல்லாம் கேட்டுக்கொண்ட தாமரை கண்கள் கொண்ட சீதா கண்களில் கண்ணீர் ததும்ப கூறினாள், நீங்கள் எல்லோருமாக சேர்ந்து என்னிடம் இப்படி நாராசமாக பேசுவது உங்களுக்கு தவறாக படவில்லையா? ஒரு மானிட பெண் ராட்சசனுக்கு மனைவியாக முடியாது. என்னை சாப்பிட்டு விடுங்கள். எப்படியும் நான் உங்கள் வார்த்தைகளை கேட்கப் போவதில்லை. என் கணவர் எளியவராக இருந்தாலும் அரசாட்சி இல்லாதவராக இருந்தாலும்
அவரே என் வழிகாட்டி. எப்போதும் சுவர்ச்சலை சூரியனை தொடருவது போல நான் அவரிடம் ஈடுபட்டுள்ளேன். யதா சச்சி மகாபாகா சக்ரம் சமுபதிஷ்டதி அருந்ததி வசிஷ்டம் ச ரோஹிணி சசினம் யதா லோபாமுத்ரா யதாகஸ்த்யம் சுகன்யா ச்யவனம் யதா சாவித்ரி சத்யவந்தம் ச கபிலம் ஸ்ரீமதி யதா சௌதா சம்மதயந்தீவ கேஷினி சகரம் யதா நைஷதம் தமயந்தீவ भैमीपतिमनुव्रता तथाहमिक्ष्वाकुवरं रामं पतिमनुव्रता सीताया वचनं श्रुत्वा राक्षस्यः क्रोधमूर्छिताः. பெரும் பாக்கியசாலியான சச்சிதேவி இந்திரனையும் அருந்ததி வசிஷ்டரையும் ரோஹிணி சந்திரனையும் லோபாமுத்ரா அகஸ்தியரையும் சுகன்யா ச்யவனரையும் சாவித்ரி சத்யவானையும் ஸ்ரீமதி கபிலரையும் மதயந்தி சௌதாசரையும் கேசினி சகரனையும் பீமபுத்திரியான தமயந்தி நளனையும் எப்படி பின்பற்றிருக்கிறார்களோ அவ்வாறே நானும் இக்ஷ்வாகு குலத்தில் சிறந்தவரான ராமரை பின்தொடர்ந்து நடக்கிறேன். சீதையின் இவ்வார்த்தைகளை கேட்ட ராட்சசிகள், ராவணனால் உத்தரவிக்கப்பட்டவர்கள் பயங்கர கோபத்துக்குள்ளாகி அவளிடம் மிகவும் கடோரமாக பேசத் தொடங்கினார்கள். भर्त्सयन्ति स्म परुषैर्वाक्यैरावणचोदिताः अवलीनः स निर्वाक्यो हनुमान् शिंशुपाद्रुमे सीतां सन्तर्जयन्तीस्ता राक्षसीरशृणोत्कपिः तामभिक्रम्य संक्रुद्धा वेपमानां समन्ततः भृशं संलिलिहुर्दीप्तान् प्रलम्बान् दशनच्छदान् ऊचुश्च परमक्रुद्धाः प्रगृह्याशु परश्वधान् नेयमर्हति भर्तारं रावणं राक्षसाधिपं संभर्त्स्यमाना भीमाभि राक्षसीभिर्वरानना सा बाष्पमुपमार्जन्ती शिंशुपां तामुपागमत् ततस्तां शिंशुपां सीता राक्षसीभिः समावृता. அனுமான் சிம்சுபா மரத்தில் ஒளிந்தவாறு ராட்சசிகள் சீதையை மிரட்டுவதை கவனமாக கேட்டார். ராட்சசிகள் சீதையை நெருங்கி அவர்களின் சிவந்த உதடுகளை நக்கிக் கொண்டார்கள். ஆத்திரத்தில் கோடாலிகளை கையில் எடுத்துக்கொண்டு ஒருவருக்கொருவர், ராட்சச மன்னர் ராவணனுக்கு இவள் தகுந்தவளே அல்ல என்று சொல்லிக் கொண்டார்கள். ராட்சசிகளால் இப்படி பயமுறுத்தியும் மிரட்டியும் நடுங்கிய சீதை மெதுவாக நடந்து சிம்சுபா மரத்தின் அடிவாரத்தை அடைந்தாள். சோகத்தில் மூழ்கி விசாலமான கண்களை துடைத்துக் கொண்டு அரக்கிகளால் சூழப்பட்ட சீதை சிம்சுபா மரத்தின் கீழ் அமர்ந்து கொண்டாள். अभिगम्य विशालाक्षी तस्थौ शोकपरिप्लुता तां कृशां दीनवदनां मलिनाम्बरधारिणीं भर्त्सयां चक्रिरे सीतां राक्षस्यस्तां समन्ततः ततस्तां विनता नाम राक्षसी भीमदर्शना अब्रवीत् कुपिताकारा कराला निर्नतोदरी सीते पर्याप्तमेतावद्भर्तुस्नेहो निदर्शितः सर्वात्रातिकृतं भद्रे व्यसनायोपकल्पते परितुष्टास्मि भद्रं ते मानुषस्ते कृतो विधिः ममापि तु वचः पथ्यं ब्रुवन्त्या कुरु मैथिली रावणं भज भर्तारं सर्वरक्षसां विक्रान्तं रूपवन्तं च
सुरेशमिव वासवं दक्षिणं त्यागशीलं च सर्वस्य प्रियदर्शनम्. அழுக்கு படைந்த ஆடையை அணிந்திருப்பவளும் உடல் மெலிந்திருப்பவளும் கவலை வாய்ந்த முகத்துடையவளுமான சீதையை அந்த ராட்சசிகள் நாலாபுரமும் நெருங்கி பயமுறுத்தினார்கள். அப்பொழுது வினதா என்ற கோர முகமுடைய ராட்சசி, பெரிய வயிற்றுடையவளுமானவள் இக்கோப வார்த்தைகளே சொன்னாள். சீதே, உன் கணவர் மீது நீ செலுத்திய அன்பை நாங்கள் கண்டோம். போதும், எதுவும் அளவுக்கு மீறி இருந்தால் அது துயரத்தை தான் கொடுக்கும். மைதிலி, என் வார்த்தைகளை நன்றாக கேள். உன் மானிட தர்மம் என்ன சொன்னதோ அதை போல் இவ்வளவு காலம் நடந்து வந்தாய். ராவணனை பூஜித்து வா. அவர் ராட்சசர்களை எல்லோரையும் தாங்குபவர். இந்திரனைப் போல் வீரியத்திலும் அழகிலும் உள்ளவர். அவர் காரியங்களில் சமர்த்தர், தியாகசீலர், எல்லோரும் பார்த்து மகிழக்கூடியவர். मानुषं कृपणं रामं त्यक्त्वा रावणमाश्रय दिव्याङ्गरागा वैदेही दिव्याभरणभूषिता अद्य प्रभृति सर्वेषां लोकानामीश्वरी भव. अग्ने स्वाहा यथा देवी शचीवेन्द्रस्य शोभने किं ते रामेण वैदेही कृपणेन गतायुषा. एतदुक्तं च मे वाक्यं यदि त्वं न करिष्यसि. ஒரு மானிடனை, ராமனை விட்டுத்தள்ளு. ராவணனின் சரணாகதியை ஏற்றுக்கொள். வைதேகி, உன் அழகான அங்கங்களை ஆபரணங்களால் அலங்கரித்துக்கொள். எல்லா உலகங்களையும் ஆழ்ந்து வா. அக்னிக்கு ஸ்வாகாவைப் போலவும் இந்திரனுக்கு இந்திராணியைப் போலவும் ராவணனுக்கு நீ இரு. தன் கடைசி காலம் நெருங்கிய ராமனுடன் உனக்கு என்ன வேலை? என் வார்த்தைகளை நீ கேட்காவிட்டால் உன்னை இப்பொழுதே நாங்கள் விளங்கி விடுவோம். अस्मिन् मुहूर्ते सर्वास्त्वां भक्षयिष्यामहे वयम्. अन्या तु विकटा नाम लम्बमानपयोधरा. अब्रवीत् कुपिता सीतां मुष्टिमुद्यम्य गर्जति. बहून्यप्रियरूपाणि वचनानि सुदुर्मते. अनुक्रोशान् मृदुत्वाच्च सोढानि तव मैथिली. न च नः कुरुषे वाक्यं हितं कालपुरःसरम्. आनीतासि समुद्रस्य पारमन्यैर्दुरासदम्. रावणान्तःपुरं घोरं प्रविष्टा चासि मैथिली. தொங்கிக் கொண்டிருக்கும் மார்பகங்களை கொண்டவளும் கோபம் கொண்டவளுமான விகடா என்றொருத்தி உள்ளங்கையை மூடிக்கொண்டு கோபமாக பேசினாள். மைதிலி, உன் இன்பமில்லா வார்த்தைகளை இதுவரை சகித்து வந்தோம். அது எங்களுடைய மிருதுவான மனதை காட்டுகிறது. எங்களுடைய நல் எண்ணங்களையும் வார்த்தைகளையும் நீ ஏற்றுக்கொள்ள மறுக்கிறாய். உன்னை கடல் தாண்டி கொண்டு வரப்பட்டிருக்கிறது. நீ ராவணனின் அந்தப்புரத்திலும் இருக்கிறாய். இது பிறரால் எண்ணி கூட பார்க்க முடியாது. ராவணஸ்ய கிருஹே ருத்தாம் அஸ்மாபிஸ்து சுரக்ஷிதாம் நத்வாம் சக்தः பரித்ராதுமபி சாக்ஷாத் புரந்தரः. குருஷ்வ ஹிதவாதின்யா வசனம் மம மைதிலி. அலமஸ்ரு பிரபாதேன த்யஜ சோகமனர்த்தகம். भज प्रीतिं प्रहर्षं च त्यजैतां नित्यदैन्यतां. सीते राक्षसराजेन सह क्रीडयथा सुखं. जानासि हि यथा भीरु स्त्रीणां यौवनमध्रुवम्. यावन्न ते व्यतिक्रामे तावत् सुखमवाप्नुहि. இப்பொழுது நீ ராவணனின் வீட்டில் எங்கள் பாதுகாப்பில் இருக்கிறாய். ராமனை விடு. இந்திரனால் கூட இங்கு உன்னை காப்பாற்ற வர முடியாது. மைதிலி, என் நல் வார்த்தைகளை கேள். கண்ணீர் சொரிவதை நிறுத்து. இந்த துக்கத்தை கைவிடு. சந்தோஷமாக உல்லாசமாக இரு. தினமும் இப்படி சோகத்தில் மூழ்கி இருப்பதிலிருந்து வெளியே வா. ராட்சச ராஜனுடன் இஷ்டம் போல் சுகங்களை அனுபவி. அச்சம் கொண்டவளே,
யௌவனம் என்பது பெண்களுக்கு சில காலம்தான். அது முடிவதற்கு முன் எல்லா ஆசைகளையும் நிறைவேற்றுக்கொள். உத்யானானி ச ரம்யானி பர்வதோபவனானி ச சஹ ராக்ஷசராஜேன சரத்வம் மதிரேக்ஷனே ஸ்திரீசஹஸ்ராணி தே சப்த வசே ஸ்தாஸ்யந்தி சுந்தரி ராவணம் பஜ பர்த்தாரம் भर्तारं सर्वरक्षसाम् उत्पाट्य वा ते हृदयं भक्षयिष्यामि मैथिली यदि मे व्याहृतं वाक्यं न यथावत् करिष्यसि ततश्चण्डोदरी नाम राक्षसी क्रोधमूर्छिता भ्रामयन्ती महच्छूलमिदं वचनमब्रवीत् इमां हरिणलोलाक्षीं त्रासोत्कम्पिपयोधरां रावणेन हृतां दृष्ट्वा दौर्हृदो मे महानभूत् यकृत्प्लीहमथो पीडं हृदयं च सबन्धनम् आन्त्राण्यपि तथा शीर्षं खादेयमिति मे मतिः. மயக்கும் கண்கள் கொண்டவளே, இந்த அழகான தோட்டங்களையும் மலை பிரதேசத்தையும் ராட்சச ராஜனுடன் சுற்றி வா. அழகியே, 7000 பெண்கள் உனக்கு சேவை புரிவார்கள். ராட்சசர்களை தாங்கும் ராவணனை உன் கணவராக ஏற்றுக்கொள். மைதிலி, என் வார்த்தைகளை கேட்காவிட்டால் உன் நெஞ்சை பிளந்து தின்று விடுவேன். அப்பொழுது சண்டோதரி என்பவள் பயங்கரமான ராட்சசி ஆத்திரம் பொங்க சூலத்தை கையில் பிடித்தபடி பேசினாள். மான் கண்கள் கொண்டவளையும் நடுங்குபவளையும் பார்க்கும் பொழுது, ராவணனால் கொண்டு வரப்பட்டவளை பார்க்கும் பொழுது எனக்கு 2 மனமாக இருக்கிறது. அவள் அங்கங்களை தனித்தனியாக பிழைத்தெடுத்து சாப்பிட்டு விட்டால்தான் என்ன? ததஸ்து பிரகசா நாம ராக்ஷசி வாக்கியமப்ரவீத் கண்டமஸ்யான்ஷம்சாயாஹ பீடயாம கிமாஸ்யதே நிவேத்யதாம் ததோ ராஜ்ஞே மானுஷீ சாம்ருதேதிஹ நாத்ர கஷ்சன சந்தேஹः खादतेति सवक्ष्यति ततस्त्वजामुखी नाम राक्षसी वाक्यमब्रवीत् विशस्ये मां ततः सर्वाः समान् कुरुतपील्लुकान् विभजाम ततः सर्वा विवादो मे न रोचते पेयमानीयतां क्षिप्रं லேஹ்யமுச்சாவசம் பஹு. அப்பொழுது பிரகசா என்பவள் உடனே சொன்னாள், எதற்கு தாமதம்? வாருங்கள், அவள் கழுத்தை முதலில் நெரித்து விடுவோம். அதற்கப்புறம் ராஜாவிடம் அந்த மானிட பெண் இறந்து விட்டாள் என்று தெரிவிப்போம். அவர் உடனே அவளை தின்று விடுங்கள் என்று சொல்லிவிடுவார். அதில் சந்தேகமே இல்லை. அஜாமுகி என்றவள் சொன்னாள், இவளை துண்டு துண்டாக வெட்டி நமக்குள் சமமாக பிரித்துக் கொள்வோம். எனக்கு வாதங்கள் பிடிக்காது. சீக்கிரமாக குடிப்பதற்கும் தொட்டுக்கொண்டு சாப்பிடுவதற்கும் பல வகை பதார்த்தங்களை கொண்டு வாருங்கள். ததஷூர்பனகா நாம ராக்ஷசி வாக்கியமப்ரவீத் அஜாமுக்யாயுதக்தம் ஹி ததேவ மம ரோச்சதே சுராச்சானீயதாம் க்ஷிப்ரம் சர்வசோக விநாசினி மானுஷம் மாம்சமாஸ்வாத்ய நிருத்யா மோத நிகும்பிலாம் ஏவம் சம்பர்த்ஸ்யமானா சா சீதா சுரசுதோபமா ராக்ஷசீபிः சுகோராபிர்தைர்யமுத்ஸ்ருஜ்ய ரோதிதி. இத்யார்ஷே ஸ்ரீமத் ராமாயணே சுந்தரகாண்டே 24 சர்கः. சூர்பனகா என்பவள் உடனே அஜாமுகியின் வார்த்தைகளை ஆமோதித்தாள். துக்கங்களை போக்கும் உயர்தர மதுபானத்தை கொண்டு வாருங்கள். இந்த மானிட மாம்சத்தை சாப்பிட்டு இன்று நிகும்பிலா என்ற கூத்தாடுவோம். சீதா தெய்வ புதல்வி மாதிரி இருப்பவள் ராட்சசிகளால் இவ்விதம் மிரட்டப்பட்டும் பயமுறுத்தப்பட்டும் தன்னம்பிக்கையையும் தைரியத்தையும் இழந்து அழ ஆரம்பித்தாள்.
ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் சுந்தரகாண்டத்தில் 24ஆம் சர்க்கம் சம்பூர்ணம்.